Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் சேர்க்காம சிம்பிளா செய்யக்கூடிய சட்னி எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு செய்ய போற பருப்பு சட்னி சுலபமாவும் நல்ல டேஸ்டாவும் செஞ்சு முடிச்சலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா அதே அளவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 பருப்புமே சம அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட 25 கிராம் அளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா சின்ன பல்லா ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய பல்னா ஒரு 3ல இருந்து 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமா 3 பட்டை வத்தல் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லிக்கு பதிலாக கருவேப்பிலை சேர்க்கலாம், புதினா இலைகள். இந்த 3 இலைகளில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரம் புளிப்பு அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கிற போகிறோம். இந்த மாதிரி நல்ல திக்கான பதத்துக்கு அரைச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். ரசம் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றி இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரம் பார்த்து நீங்கள் பட்டை வத்தல் கூட குறைய சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தாளிக்கிறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண பட்டை வத்தலும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். எப்போவுமே சட்னிக்கு கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு சட்னியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சட்னியோட கலந்தாச்சு. நல்லா சூடான இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.